கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டின் கோவையும் ஏர்போர்ட்டும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது இந்த ஏர்போர்ட்டில் வந்து பயணம் செய்கிற பயணிகளுக்கும் பயணம் செய்யாமல் பயணம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பல பயணிகளுக்கும் பல மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் இது எப்பேற்பட்ட நிகழ்ச்சின்ட்டு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மறக்காமல் இதை சேனலில் மாற்றாமல் உட்காந்து ஜஸ்ட்டு ஆனில் வச்சு டிவி ஆன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மேற்கொண்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து பார்த்துட்டு நாங்கள் கொடுக்குற இந்த ஃபீட்பேக்கில் வந்து நீங்கள் உங்களுடைய மெசேஜ் அனுப்பலாம். பல்வேறு பயனுள்ள இந்த நிகழ்ச்சி ஏர்போர்ட்டு வந்து மக்களுக்காக பயனுள்ள நிகழ்ச்சியாக உருவாக்கியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். பாருங்கள். ஒரு நகரம் வளம் பெற சாலை வசதி, ரயில் வசதி, ஏர்போர்ட் வசதி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை தான். நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டொமஸ்டிக் ஏர்கிராஃப்ட் சர்வீஸ், அதாவது உள்நாட்டு விமான சேவை மற்றும் வெளிநாட்டு விமான சேவை வசதி அதிகரிக்கப்பட வேண்டும் என கொங்கு மண்டலத்து மக்களுக்கு நீண்ட நாள் கனவாகவே உள்ளது. ஏனெனில் கோவை மாவட்டத்தில் சிறு குறு தொழிற்சாலைகள் மற்றும் டெக்ஸ்டைல் மில்கள் மற்றும் மோட்டார் உதிரி பாகங்கள் தயாரிப்பு, ஃபவுண்டரி தொழிற்சாலைகள், விவசாயம் சார்ந்த காய் கனிகள், பூக்கள் போன்ற அனைத்து துறைகளின் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் உள்நாட்டு விமான சேவை மற்றும் வெளிநாட்டு விமான சேவை மேலும் அதிக இடங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட வேண்டும். இதன் மூலம் கோவையில் தொழில் வளம் பெருகுவதுடன் கோவையை சுற்றியுள்ள மற்ற மாவட்டங்களும் பலன் பெறும். மக்களின் அன்றாட வாழ்வாதாரம் மற்றும் தொழில் வளம் பெருகும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கோவை ஓர் டெக்ஸ்டைல் சிட்டி என்று கூறினாலும் இங்கு கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா தலங்கள் அதிகம் இருப்பதால் வெளிநாட்டு மக்கள் இங்கு வந்து செல்லவும், உள்நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா பயணம் மற்றும் வேலை வாய்ப்புகள் பெறவும் இந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவை மிகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். அனைத்து மக்களின் வாழ்வாதாரம் இதன் மூலம் பெருக வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பயிரிடப்படும் தேயிலைகள், காய்கள், கனிகள், பூக்கள் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களும் மலைப்பிரதேச மக்களும் இதன் மூலம் பலன் பெறுவர். தொழில் வளம் மேலும் பெருகும். Coimbatore Airport, one of the international airport in India. இந்தியாவில் 21 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். 2012 இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக டிக்ளேர் ஆகி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் 5 ஏர்போர்ட் இருக்குது. 3 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் நல்ல டிராஃபிக்கோடு வளர்ந்துக்கிட்டு வருது. கோயம்புத்தூர் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஏர்போர்ட் ஆல்சோ. 1940 இங்கே டிராஃபிக் மூவ்மெண்ட் இருக்குது. பல கட்டங்களாக இது முன்னேறிட்டு இன்றைக்கி இந்த நாளில் ஒரு நாளைக்கு 27 ஃப்ளைட்ஸ் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது. அதில் 25 டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸு, 2 இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ். பல கட்டங்களாக இது முன்னேறிட்டு இன்றைக்கி இந்த நாளில் ஒரு நாளைக்கு 27 ஃப்ளைட்ஸ் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது. அதில் 25
டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸு 2 இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் ஆகிருக்கு. சமீப காலங்களில் இது நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கு. கடந்த வருஷத்தில் 15 லட்சம் பேசஞ்சர்ஸ் இந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஆண்டை நம்ம பார்க்கும்போது நல்ல க்ரோத் இருக்குது. 14% க்ரோத் இது அடைஞ்சிருக்கு. இந்தியாவில் பல ஏர்போர்ட்டுகளில் இது ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டாக இருக்குது. இந்தியாவில் உள்ள 53 ஏர்போர்ட்களில் சிறந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏர்போர்ட்டாக விளங்கும் கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 2ஆம் இடத்தில் உள்ளது கோவை மக்களுக்கும் பெருமைதானே. கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டின் விமானங்கள் வந்து செல்லும் ஓடு பாதையில் எந்தவித பறவைகளோ அல்லது விலங்குகளோ வராமல் இருக்க 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகின்றது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆபீசர்ஸ் மற்றும் CISF வீரர்கள் மற்றும் ஏர்போர்ட் அத்தாரிட்டியின் தீயணைப்புத்துறை வீரர்கள் இவர்கள் அனைவரும் தங்களது வேலையை செம்மையாக செய்வதால் விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகள் அச்சமின்றி பாதுகாப்பான சொகுசான இனிய பயணத்திற்கு கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒரு முன்னுதாரணமாக விளங்குகின்றது. கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேலும் சிறந்து விளங்க கொங்கு மண்டலத்து மக்களின் ஆதரவும் கோவை ஏர்போர்ட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் பங்களிப்பும் மிகவும் அவசியம். பார்த்து கொண்டிருப்பது விமான கட்டுப்பாட்டு அறை, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர். இந்த இடத்திலிருந்து தான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் விமானம் இறங்குவதையும் விமானம் டேக் ஆஃப் ஆவதையும் விமானம் இறங்குவதையும், அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன விமானத்தினுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டு செய்வது இந்த அறையில் இருந்துதான். இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர் ஆனது 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய அளவிலான விமானம் இறங்குவது ஏர்பஸ் 320. இனி இந்த விமானம் இறங்குவதை காட்டிலும் ஒரு பெரிய விமானம், அதாவது இப்பொழுது தற்சமயம் உலகத்திலே மிகவும் சிறிது பெரிதாக இருக்கின்ற ஜம்போ, அதாவது போயிங் 747 விமானம் இறங்கத்தக்கதாக இந்த விமானத்தினுடைய ஓடு பாதை, அதாவது ரன்வே எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கான திட்டங்களும் உண்டு. விரிவாக்க பணிகளுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய விமானத்துறையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இணைந்து இதை விரிவாக்க பணியிலே துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த விமானம் இறங்குவதற்கும் அல்லது இந்த விமானம் ஏறுவதற்கும் முக்கியமாக பறவைகளுடைய பங்கு இதில் மிகவும் பெரிதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு விமானமும் இறங்குவது தான் கிரிட்டிக்கல் ஃபேஸ், அதாவது இந்த இறங்குவதும் டேக் ஆஃப் தான் கிரிட்டிக்கல் ஃபேஸ் என்கிறார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட உலகத்திலே நடக்கின்ற எல்லா ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் நம்ம ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 75% விமானம் இறங்கும் பொழுதும் விமானம் ஏறும் பொழுதுதான் இந்த விதமான ஆக்சிடென்ட் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதற்கு முக்கியமான காரணம் ஏனென்றால் இந்த விமானம் அந்த பறவைகளோடு கூட மோதி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவு என்பதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இதை ஆங்கிலத்தில் பேட் ஹிட் இன்சிடென்ட் என்று சொல்வார்கள் அல்லது பேட் மேனஸ் என்று சொல்வார்கள். இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகமாகவே ஏறத்தாழ ஆவரேஜை காட்டிலும் சராசரியை காட்டிலும் மிக அதிகமாக காணப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு 25 பேட் ஹிட் இன்சிடென்ட் இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நடந்துள்ளது. இதன் காரணமாக இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் உள்ள சேஃப்டி மேனேஜர், ஏர்போர்ட் டைரக்டர் எங்களால் எந்த அளவுக்கு இதை தடுப்பதற்காக முயற்சிகள் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் ஏர்போர்ட்டை சுற்றிலும் அந்த பறவைகளை விரட்டுவதற்காக பேர்ட் ஸ்கேரர்
அவர்களை 24 மணி நேரமும் நாங்கள் அதை நிறுத்தி உள்ளோம். கிட்டத்தட்ட 6 பேட்ஸ் கேரர்களை நாங்கள் நிறுத்தி எங்கேயாவது பறவைகள் இருக்குமானால் அவைகளை நாங்கள் விரட்டி அல்லது அதை நாங்கள் பயமுறுத்தி அதை நாங்கள் அனுப்பிவிடுகின்றோம். இது மாத்திரமல்ல, எங்களுடைய காம்பவுண்டுக்கு வாலுக்கு வெளியே உள்ள இடங்களிலே எங்களுடைய கண்ட்ரோல், அதாவது எங்களுடைய கண்ட்ரோல் வந்து மிகவும் குறைவாக உள்ளது. ஏனென்றால் அங்குள்ள சுற்றியுள்ள மக்கள் தாங்களையும் அறியாமல் சில கழிவுகளையும் சரி அல்லது பிளாஸ்டிக் பேக் இப்படிப்பட்ட காரியங்களை வீசுவதனாலே அல்லது அவர்கள் சுத்தமில்லாத காரணங்களினாலே பறவைகள் வருவதனாலே அதன் மூலமாக கூட இந்த பேட் ஹிட் இன்சிடென்ட் நேரிடலாம். இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் உள்ள சுற்றியுள்ள இடங்கள், அதாவது சின்னியபாளையம், SHS காலனி, பின்னும் சித்ரா, இன்னும் பூங்கா நகர், இப்படிப்பட்ட ஏரியாவில் உள்ள ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய வீட்டில் உள்ள அருகாமையில் உள்ள இடங்களை மிகவும் சுத்தமாக பாதுகாத்து அவர்களை பராமரிப்போடு வைத்துக் கொள்வார்கள் என்றால் இப்படிப்பட்ட பறவைகளுடைய கூட்டங்களோ அல்லது கழுகுடைய கூட்டங்களோ வந்து இந்த பேட் ஹிட் இன்சிடென்ட் ஆகாமல் இருப்பதை நாம் தவிர்க்கலாம். இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இப்பொழுது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்றால் விமானத்தினுடைய பாதுகாப்பும் அல்லது சேஃப்டியும் மிகவும் உயர்ந்தேறும். இப்படி உயர்ந்தேறும் பொழுது அநேக வெளிநாட்டு நிறுவனங்களும் ஏர்லைன்ஸ் எல்லாம் நம்மளுடைய கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து கோயம்புத்தூரை ஒரு பெரிய தலை சிறந்த நகரமாக மாற்றுவதற்கு இது எளிதாக அமையும் என்று இதற்கு நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய முழு முயற்சியும் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோயம்புத்தூரை நாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டி, எஜுகேஷ்னல் ஹப்பு, நல்ல க்ரோத் இருக்குது, 3வது பெரிய நகரமாக இது இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வளர்ந்துட்டு வர்றதுனால இதனுடைய தேவைகளும் அதிகமாக வளர்ந்துட்டு வருது. ஏர்போர்ட்டை பார்த்தோம்னா அது ஒரு அந்த பகுதிகளுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக அது அடங்கியிருக்கு. ஏர்போர்ட் மூலமாக வெளிநாட்டிலிருந்து கனெக்டிவிட்டி நமக்கு டைரெக்டாக கிடைக்குது. இப்போ ஏறக்குறைய 2 ஃப்ளைட்டு ஆப்ரேட் ஆகிருக்கு, இன்னும் நிறைய ஃப்ளைட் ஆப்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலம் இந்த பகுதியினுடைய எக்கனாமிக் க்ரோத் வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இது வளர்ந்துக்கிட்டு வருது, இன்னும் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏர்போர்ட்டு வளர்கிறதுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் வச்சுருக்கோம். ஏற்கனவே இந்த ஏர்போர்ட்டை வந்து கேட்டகரி 7 நாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். 24 மணி நேரம் இந்த ஏர்போர்ட்டு பயன்பாட்டில் இருக்குது. இங்கே உள்ள ஆயத்த நிலைகள்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு தகுதியான லெவலுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். ரீசண்டாக இங்கே உள்ள பயணிகள் கவனிக்கிற விதத்தில் இந்தியாவில் உள்ள 53 ஏர்போர்ட்டில் 2வது இடத்துல நாங்கள் வகிக்கிறோம். அதே போல் இங்கே உள்ள ஃபயர் ஸ்டேஷன் சதர்ன் ரீஜனில் உள்ள 20 ஏர்போர்ட்டில் பெஸ்ட்டு ஃபயர் ஸ்டேஷனாக அவார்டு வாங்கியிருக்கோம். இந்த ஏர்போர்ட்டு ISO சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கோம், IMS சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். ஏர்போர்ட் சர்டிஃபிகேஷன் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். கோவை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வருங்காலத்திற்கேற்ப நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பேனலில் இருந்து நேரடியாக பைலட்டுக்கு தேவையான வானிலையின் அளவு, ரன்வே லேண்டிங் மற்றும் டேக் ஆஃப் பற்றிய பல தொழில்நுட்ப தகவல்களை பரிமாறி பாதுகாப்பான சொகுசான விமான பயணத்திற்கு இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பேனல் கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து செல்லும் விமானங்களை பாதுகாப்பாக லேண்டிங் மற்றும் டேக் ஆஃப் செய்து பாதுகாப்பாக அனுப்புவது ATCயின் பங்கு. அதே நேரம் விமான ஓடுபாதையில் பறவைகளின் ஆதிக்கம் அதிகம் இருந்தால் விமானத்துக்கும் விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கும் எந்த நேரமும் ஆபத்து ஏற்படலாம். இதற்கு கோவை ஏர்போர்ட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள கழிவுப் பொருட்களை கண்ட இடங்களில் போடாமல் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் போடவும். இதன் மூலம் விமான நிலைய ஓடுபாதையில் பறவைகள் பறப்பது குறைய வாய்ப்புள்ளது. Coimbatore Airport Air Traffic Control
presently operates 2 units. One is named Aerodrome Control Tower called Tower, and the other one is Approach Control Unit called Approach. The tower controller issues clearance for the landing and takeoff for the aircraft at Coimbatore Airport, whereas approach controller gives descent, climb to the aircraft to facilitate uninterrupted and without any delay. Coimbatore Airport got facilitated with the automation system, call it ATS automation system, through which we can access to flight plans and met reports of various stations and flight details of the aircrafts operating to and from Coimbatore. Coimbatore ATS automation system is integrated with the ADS-B. Nowadays, only 50% of the aircraft operating in Coimbatore are equipped with ADS-B. Once all the aircraft operators introduce ADS-B equipment in their aircraft, this integration system, ATS automation system, will be a foolproof system for the purpose of surveillance. கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கீமில் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பல திட்டங்களை நாங்கள் அமலாக்கி கொண்டு வருகிறோம். ரீசெண்டாக 15 கவர்மெண்ட் ஸ்கூலை செலக்ட் பண்ணி அங்கு லேடிஸ் டாய்லெட் கட்டுற திட்டத்தை நாங்கள் செயலாற்றி கொண்டு வருகிறோம். அது இந்த மே மாதத்துக்குள்ளே அந்த 15 ஸ்கூலில் அது கட்டி முடிக்கப்படும். கார்பேஜ் ஹேண்ட்லிங்கை சரியாக ஹேண்டில் பண்ண சொல்லி சுற்றிலும் உள்ள பகுதி மக்களுக்கு அந்த சென்சிட்டைஸ் பண்ண வேண்டும் என்ற திட்டத்தையும் செயலாற்றி கொண்டு வருகிறோம். அதில் அந்த லோக்கல் பீப்புளையே நாங்கள் இன்வால்வ் பண்ணுறோம், அவங்களையும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். அவங்களுக்கு ஒருவேளை தேவையான காரியங்களை சந்திக்கிறதில் நாங்கள் உதவி செய்ய முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். சுற்றிலும் உள்ள பகுதிகளில் மரம் வளர்ப்பு திட்டங்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்தி அவர்களோடு பார்ட்டிசிபேட் பண்ணி அதையும் செயலாற்றி கொண்டு வருகிறோம். ஏர்போர்ட்டில் இந்த விரிவாக்கத்தில் இமீடியட்டாக வரக்கூடிய காரியங்கள் என்னென்னா 2 ஏரோ பிரிட்ஜஸ் புதுசாக கட்ட போகிறோம். ஏற்கனவே 2 ஏரோ பிரிட்ஜஸ் இருக்குது. இன்னொரு 2 ஏரோ பிரிட்ஜ் வர்றதன் மூலமாக பயணிகளுக்கு அதிக வசதிகள் கிடைக்கும். எல்லா பேசஞ்சர்ஸும் ஏரோ பிரிட்ஜ் மூலமாக டைரெக்டாக டெர்மினல் பில்டிங்க்கு வர்றதுக்கும் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் உள்ளது போல் அமைப்புகள் இங்கும் அது கிடைக்க வழி ஏற்படுகிறது. இங்கே இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய விமான சேவைகள் ஆரம்பிக்க வசதியாக இன்னும் அதிகமான பார்க்கிங் பேஸ் நாங்கள் கட்டுறோம். இன்னும் 2 பார்க்கிங் பே அடிஷ்னலாக நாங்கள் கட்ட இருக்கிறோம். ஏற்கனவே இந்த ஏர்போர்ட் 24 மணி நேரம் செயலாற்றி கொண்டு வருகிறது. தமிழகத்தில் வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்று கோயம்புத்தூர். வரும் காலங்களில் பன்னாட்டு வேலைவாய்ப்பு தரும் நிறுவனங்கள் பல உள்ளன. இதற்கு கோவையிலிருந்து நேரடி விமான சர்வீஸ் இருந்தால்தான் மேலும் பல புதிய தொழில் துவங்கவும் கோவை மாநகரம் மேலும் பல வளர்ச்சி பெறவும் இந்த கூடுதல் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சர்வீஸ் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. Airport was shifted to Sulur for the operation. After that again brought back to Pyramid. It is an excellent. Now last 3 to 4 years the airport is looking very good and we love to go from Coimbatore to all places. Now all places are connected very well with the flights. Still the opportunities are available because Coimbatore is a very important place because people are coming to enjoy the beauty of our Blue Mountain Hills, Nilgiris and also Kodaikanal. So more facilities can be provided and right directions can be given for the people going out from here to Kodaikanal, Ooty
and also a very good sanitary things available in Munnar and also Valparai. Valparai is a wonderful place and it will be worth. So it can be made as a important tourist center connections for all the people going to the hill areas. So I really appreciate the efforts taken by the people of Coimbatore industry, because industry is developing not only in Coimbatore around sea, because it is a textile industry and number one in pump making, and also Tirupur is nearby. So it is very important that the Coimbatore airport has developed. Still lot of passengers will come, still we provide the facilities. If our airport is connected to foreign countries directly, then it will be very easy for our farmers to go there, learn it, and a coordination of the industry and the farmers can be adopted, so that what will happen, cultivate as a corporate farming or buyback arrangements, and it will be helpful, because Coimbatore around 100 kilometers farming is very very important, and farmers, lot of youngsters are coming back to the farmers, and our farmers are known to innovate new technology. So thank you very much for the Doordarshan for giving an opportunity. உள்ள கார்கோ ஃபெசிலிட்டிஸ், இன்டர்நேஷ்னல் கார்கோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லா வசதிகளோடு இங்கே தயாராக இருக்கிறது. இந்த ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கஸ்டம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்டர்நேஷ்னல் கார்கோஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக எல்லாமே தயார் நிலையில் இருக்கின்றன. கார்கோ ஹேண்ட்லிங்லேயும் முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. இன்னும் அதிகமான இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இங்கே ஆப்ரேட் பண்ணும்போது அவர்கள் இன்னும் டைரெக்டாக இன்டர்நேஷ்னல் கார்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதற்கு அதிக வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. கோயம்புத்தூரை சுற்றில ஏராளமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால பொருட்கள் எல்லாம் டைரெக்டாக இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அதனுடைய வாய்ப்பு இந்த பகுதி மக்களுக்கு அதிகமாக பயனளிக்கும். ஏர்போர்ட்டுக்கு வருமானம் ஈட்டி தரும் மற்றொரு துறை கார்கோ. கோவையை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு பொருட்கள் கோவை கார்கோ மூலமாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. இந்த கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர் கார்கோ காம்ப்ளெக்ஸ் 2001 கஸ்டம்ஸ் அவங்களுடைய கஸ்டோடியன்ஷிப் கொடுத்தாங்க. அதிலிருந்து இன்று வரை 15 ஆண்டு காலமாக இந்த கார்கோ காம்ப்ளெக்ஸில் பலவிதமான பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக இந்த கோயம்புத்தூர் சுற்றியுள்ள பகுதிகளில் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. மேற்கொண்டும் திருப்பூர், ஈரோடு அங்கெல்லாம் கார்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் மூலமாக நல்லா போகிறதுக்கு வசதி இருக்குது. இருந்தாலும் கூட இங்கேருந்து டைரெக்டாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு, உதாரணத்துக்கு துபாய் மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு இல்லாதனால இந்த கார்கோலாம் சென்னை மற்றும் பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் இங்கே உள்ள முக்கியமாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு 2 இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் போகுது. வாரத்திற்கு 7 முறை தான் இருக்குது. அந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் அதனுடைய கேரியிங் கெப்பாசிட்டி ஒவ்வொரு ஃப்ளைட்லேயும் 2 டன் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்குரிய கார்கோ மட்டும்தான் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும்தான் போகுது. சில கார்கோ திருப்பூர்லேருந்தும் மற்றும் ஈரோட்டிலேருந்து வந்த கார்கோ இங்கே ப்ராசஸ் பண்ணி இங்கே கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி அது பாண்டட் ட்ரக் மூலமாக சென்னைக்கும் கொச்சினுக்கும் கொண்டு போகிறாங்க. காரணம் என்னென்னா டைரக்ட் ஃப்ளைட் இல்லாதனால அந்த கார்கோவெல்லாம் அங்கே கொண்டு போகப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இதனால் என்னென்னா நம்ம இங்கே தேவைப்படுற வேண்டியது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸு டைரெக்டாக துபாய்க்கு. ஏன்னா துபாய் ஒரு ஹப்பு மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு ஒரு ஃப்ரைட்டர் சர்வீஸ் இருந்துச்சுன்னா இங்கேருந்து நிறையா பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம். பொதுவாக இங்கே கோயம்புத்தூர் பொறுத்தமலை டொமஸ்டிக் கார்கோ ஓரளவுக்கு அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது. டொமஸ்டிக் கார்கோ அதிகமாக காரணம் என்னென்னா நிறைய ஃப்ளைட்டு இருக்குது. சென்னையிலேருந்து, பெங்களூர்லேருந்து, டெல்லியிலேருந்து, மும்பையிலேருந்து நிறைய ஃப்ளைட் இருக்கிறதுனால அந்த கார்கோ நல்லா போய் கொண்டிருக்கிறது. இன்டர்நேஷ்னல் கார்கோ பொறுத்தில் போகணும் அப்படின்னா நிறைய டைரக்ட் ஃப்ளைட் இருந்தால் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்தோன்னா இந்த பகுதி மக்களுக்கும் இந்த ஏர்போர்ட்டும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உபயோகமாக இருக்கும். தில்லியிலேருந்து தான் வந்துட்டுருக்குறோம். 286 ஃப்ளைட் நம்பரு. நம்ம ஈரோடு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்கிறேன். இங்கே டெவலப்மெண்ட் நல்லா இருக்க பரவாயில்ல. இருந்தாலும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்காக கார்கோ சர்வீஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். டைரக்ட் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும்.
பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டி வரும். ட்ராவலில் வந்து இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, நிறையா டொமஸ்டிக் சர்வீசஸ் இருக்குது. பட் என்னென்னா இன்டர்நேஷ்னல் சர்வீஸில் வந்து ரெண்டு ஃப்ளைட் தான் இருக்குது. ஒன்று சிங்கப்பூருக்கு, இன்னொன்று ஷார்ஜாக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் துபாய் வந்து ஒரு பெரிய டெர்மினல், வேர்ல்டுடைய சென்டர் ஃபார் ஏர் டெர்மினல். நம்ம இங்கே ஷார்ஜாக்கு கொடுக்குறோம், துபாய்க்கு சேர்ந்து கொடுத்தோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பிஸ்னஸ்க்கெல்லாம், பிஸ்னஸ்மேனுக்கு, டிரான்சிட்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய பொள்ளாச்சி அக்ரிகல்ச்சர் ஏரியா, வால்பாறை அக்ரிகல்ச்சர் ஃபர்டைல் ஏரியா, டீ கிராப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஊட்டி இருக்குது. இங்கே வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வருது. இப்போ இதையெல்லாம் மார்க்கெட் பண்ணணும்னு சொன்னோம்னா கார்கோ ஃப்ளைட்ஸ் கொஞ்சம் கோயம்புத்தூரில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்னா ஃபார்மர் வந்து ரொம்ப இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும் பொழுது கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய இவ்வளோ ஃபர்டைல் ஏரியாவை சுற்றி நல்ல ஒரு கார்கோ ஃப்ளைட் இருந்ததுன்னா, நல்ல ஆக்சஸ் இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்களும் 4 காசு பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டு மார்க்கெட்டில், இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டியில் வந்து நம்ம ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு அவங்க வந்து ஊக்குவிக்கிறது தான் வந்து ஒரு நல்ல முறையாக இருக்கும். உலகமே அக்ரிகல்ச்சரை நோக்கி போயிட்டு இருக்கிற காலத்தில் கோயம்புத்தூரை சுற்றி இவ்வளோ அக்ரிகல்ச்சர் வளமை இருக்கும் பொழுது அதை நம்ம வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல் வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் வந்து சிங்கப்பூருக்கு இருக்குது, மலேசியா ரொம்ப பக்கம். மலேசியாவில் இருக்கக்கூடிய ஏர் ஏஷியா கூட இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களுக்கும் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்து மலேசியாவுக்கும் டைரக்ட் ஆக்சஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் ரன்வே எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணாமே வந்து இன்னொரு 2-3 இன்டர்நேஷனல் ஏர்கிராஃப்ட்ஸ் இங்கே லேண்ட் ஆக முடியும்னு கேள்விப்பட்டேன். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஃபெசிலிட்டி இமீடியட்டாக இனிஷியேட் பண்ணிவிட்டு அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் தான் வந்து தமிழ்நாட்டிலே அதிகமான காலேஜஸை கொண்ட ஊர். ஸோ இங்கே இருந்து போகக்கூடிய இன்ஜினியர்ஸ் தான் உலகம் முழுக்க வேலை செய்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஆக்சஸ், இன்னும் கூடிய டொமஸ்டிக் கனெக்டிவிட்டிஸ் எல்லாம் அதிகமாக இருந்துன்னு சொன்னால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னுமே வைடாக எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆட்டோமொபைலில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆஃப் ஆட்டோமோட்டிவ் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல தான் மேனுஃபேக்சர் ஆகுது. ஸோ அகைன் கார்கோ ஃபெசிலிட்டி இருந்ததுன்னு சொன்னோம்னா இன்னும் கூட நல்லா குர்காவும், டெல்லி அங்கே இங்கெல்லாம் வந்து கார்கோ ஃபெசிலிட்டி கொடுத்தோம்னா இன்னுமே ஆட்டோமொபைலும் நல்லா இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டோட எக்ஸ்பென்ஷன் வந்து கோயம்புத்தூர் சிட்டிசன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். மக்களோட ஒத்துழைப்புனால தான் இதெல்லாம் பண்ண முடியும். மக்கள் வந்து இதுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற கழிவுகள், அதாவது சிக்கன், மட்டன் இந்த மாதிரி கழிவுகளை வந்து குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும். ஸோ இது வெளியில் போகிறதுனால நிறைய ஈகிள்ஸ், ஸோ நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதை சாப்பிட்டு ஸோ நியர்பை ஏர்போர்ட்ஸ்லேயும், நியர்பை ஏர்போர்ட் பெரிமீட்டர்லேயும் போடுறாங்க. ஸோ இதனால் வந்து நிறையா பேர்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வருது. இதனால் வந்து ஏர்கிராஃப்டோட மூமெண்ட்டை வந்து பாதிக்குது. ஸோ இங்கே 2 பைனாக்குலர்கள் இருக்குது. ஸோ இதன் மூலயமா நாங்கள் வந்து பறவைகள் மூமெண்ட்டை வந்து கண்காணிக்க முடியுது. ஸோ இதனோட ஹெல்ப்னால பேர்ட்ஸை வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏர்கிராஃப்ட் சேஃபாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பேர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. ஸோ ஏர்போர்ட்டை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் பேர்ட் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த ஏர்போர்ட்டில் ஏற்கனவே பல பேர்ட் ஹிட் இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகி வருகிறது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக, அதை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காக பல திட்டங்களை நாங்கள் அமல்படுத்திட்டு வரோம். அது பிரகாரம் ஏர்போர்ட்லேயும் சுற்றிலும் உள்ள பகுதிகளில் கார்பேஜஸ் சரியானபடி கையாளப்படுகிறதா என்று சூப்பர்வைஸ் பண்ணி அதை ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மே மாதம் அதற்கான ஒரு விழிப்புணர்வு ஒரு முகாம் ஒன்று நாங்கள் நடத்தி ஒரு பேரணி நடத்தலாம் என்று திட்டமிட்டு அதை செயலாக்குறோம். அது பிரகாரம் ஏர்போர்ட் உள்ள சுற்றி உள்ள மக்களுக்கு இதனுடைய அவேர்னஸ் கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறோம். அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரையும் சந்தித்து இதை பற்றி விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு வாக்கிங் ரேலி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அவள் எல்லாருக்கும் ஃபேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அவள் எல்லாரும் இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க போகிறோம். I have come from Delhi and I have been visiting Coimbatore from past 6 years because I have been the student of CIRS, and I think the development has been taken place pretty good, and the more thing that can be added in airport is more of shops could be there, and more of bookshops could be there, and more of designing in the airport can take place, and rest I think a lot of development has taken place. I would like to thank the people who have helped in this
beautiful development of the airport. मैं यहाँ 7 सालों से आ रही हूँ। मेरा बच्चा जो है CIRS में पढ़ता है, तो यहाँ के उस एयरपोर्ट को देख करके ऐसा मतलब लगता है हमेशा कि मतलब साल में मैं 2 बार आती हूँ और हर बार कुछ न कुछ इम्प्रूवमेंट रहता है। फ्लोरिंग, सीलिंग, सीटिंग अरेंजमेंट वगैरह सब कुछ बहुत सिस्टम में है, बहुत अच्छा है, नीट एंड क्लीन। நான் 1 வருஷமா இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதர் நான் அவுட் ஆஃப் ஸ்டேட்டு போனாலும் கோயம்புத்தூர் வர்றதுக்கும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பார்க்கறதுக்கும் டெஃபினட்டாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப இஷ்டப்படுவேன். கோயம்புத்தூரில் வந்து கனெக்டிவிட்டி அதிகப்படுத்தணுங்க. இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி அதிகப்படுத்தினா இங்கே வந்து இப்போ ஐடி கம்பெனிஸ் நிறைய வருது. தமிழ்நாட்டில் வந்து சென்னைக்கு அப்புறம் 2வது பெரிய நகரமாக கோயம்புத்தூர் இருக்குது. மற்ற ஸ்டேட்டுகள் இருக்க 2வது நகரங்கள்லாம் வந்து ஐடி பூமில் பெருசாக பிக்கப் ஆயிடுச்சுங்க. இப்போது மகாராஷ்டிராவில் வந்து பூனே பெருசாக பிக்கப் ஆயிடுச்சு. கோயம்புத்தூரில் வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்து 2வது பெரிய நகரம். இது வந்து பூனே, மைசூர் இந்த மாதிரி 2வது நகரங்கள் மாதிரி நல்லா வளரணும்னா ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி மெயினாக வேணுங்க. இந்த ஐடி மக்கள், மற்ற இண்டஸ்ட்ரி, இன்டர்நேஷ்னல் பீப்புளாக வர்றதுக்கு மற்ற ஏஷியன் கண்ட்ரிஸ், சிங்கப்பூர், துபாயிலேருந்து கனெக்டிவிட்டி கோயம்புத்தூருக்கு நிறையா ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி பண்ணணும். பெரிய விமானங்கள் இங்கே இயக்கிறதுக்கு ரன்வே லென்த்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது பிரகாரம் இப்போ இருக்கிற 9500 அடி நீளமுள்ள ரன்வேயை 12500 அடியாக நாங்கள் மாற்றுவதற்கான திட்டங்களை கையில் வைச்சிருக்கோம். அதற்கான நிலம், தேவைப்படுகிற நிலம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. கையகப்படுத்தக்கூடிய நிலைமையில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அது ஆனதும் இந்த திட்டங்கள் யாவும் செயலாக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அது முடியும் பட்சத்தில் இந்த திட்டங்கள் யாவும் செயலாக்கப்படும் போது கோயம்புத்தூருக்கு அது அதிக பெனிஃபிட்டை அது கண்டிப்பாக கொண்டு வரும். அதன் மூலம் இந்த சுற்றிலும் உள்ள மக்களுக்கு ஒரு எக்கனாமிக் குரோத்து கண்டிப்பாக அது கிடைக்கும். ஒரு நகரம் வளம் பெற சாலை வசதி, ரயில் வசதி, ஏர்போர்ட் வசதி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டொமஸ்டிக் ஏர்கிராஃப்ட் சர்வீஸ், அதாவது உள்நாட்டு விமான சேவை மற்றும் வெளிநாட்டு விமான சேவை வசதி அதிகரிக்கப்பட வேண்டும். விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது.